கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஆண்டு முழுக்க பல்வேறு கொண்டாட்டங்கள் உள்ளன. இதில் மிகவும் சிறப்புக்குரிய நாள் தைப்பூச திருவிழா. இதை திருவிழா என குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை உள்ளிட்ட 6 படை வீடுகளோடு உலகெங்கிலும் முருகன் கோயில்கள் விழாக்கோலமாக காட்சியளிக்கும். முருக வழிபாடு என்றாலே அது வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய வழிபாடாகும். நாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைத்த வண்ணமே அளிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். வினைப்பயனால் நாம் எடுத்த மனித பிறவியில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தகர்த்து வினையின் வலியை குறைத்து வாழ்க்கையில் உயர்வடைய செய்வதே முருகப்பெருமானின் வழிபாடு. இந்த வருடம் தைப்பூச திருவிழா பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கிறது. மாலை அணிந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் பொதுவாக 48 நாள் விரதம் கடைபிடிப்பார்கள். தைப்பூசத்திற்கு காவடி எடுத்து வழிபடும் வழக்கமும் முருக பக்தர்களுக்கு உண்டு. சிலர் 21 நாள் விரதமும் இருப்பர். இதையெல்லாம் சிரமமாக கருதுவோர் தைப்பூசத்தன்று 1 நாள் விரதம் கடைபிடித்து முருகனை வழிபடலாம். காலை முதல் மாலை பொழுது முடியும் வரை விரதம் இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் இளநீர், மோர், பழங்கள் சாப்பிடலாம். வீடு முழுவதையும் சுத்தம் செய்து காலையிலேயே தலைக்கு குளித்து விட வேண்டும். வீட்டு வாசலில் மாக்கோலம் போட வேண்டும். கல்யாண தடை நீங்க, நோய் நீங்க, தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம், மன அமைதி வேண்டுவோர் குடும்ப மேலாண்மைக்கு விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. 1 டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சிக்க வேண்டும். வீட்டின் அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம். முருக பக்தர்களின் வீட்டில் கட்டாயம் வேல் இருக்கும். அதற்கும் பால் அபிஷேகம் செய்யலாம். வழிபாட்டின் போது திருப்புகழ், கந்தன் அலங்காரம், வேல்மாறல் முதலிய நூல்களை படிக்கலாம். முருகப்பெருமானின் வழிபாட்டு புத்தகங்கள் இல்லையெனில் கந்தகஷ்டி கவசத்தை ஒலிக்க செய்யுங்கள். தைப்பூசம் நாளுக்கு தமிழகத்தில் அரசு விடுமுறையும் கூட. எனவே குடும்பத்தோடு உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அருளை பெறலாம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதை தொன்று தொட்டு சொல்லும் கூற்று. முருகனுக்கு இந்த வேலினால் தான் வேல்முருகன் என்ற பெயரும் வந்தது. சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிக்க பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம். அதனாலேயே வேலிற்கு சக்திவேல் என்ற பெயரும் உண்டு. வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும். பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவமாக உள்ள பராசக்தியையே குறிப்பனவாகும். தன்னை ஏந்தியவர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் தான் அதற்கு வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு. வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய வேலினை வழிபடுவதனால் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், கல்வியின் மேன்மை, மனபயம் நீங்கி வலிமை உண்டாகும், வியாபாரத்தில் லாபம், பில்லி சூனியம், நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம், சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும், கலைகளில் தேர்ச்சி, பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும், வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.